ஹலோ நண்பர்களே. ஆட்டோமேட்டிக் கார்கள் ஓட்ட ரொம்ப சௌகரியமானது. ஆனா அது திடீர்னு குலுங்குனாலோ இல்லனா ஓட மறுத்தாலோ அப்போதான் தலைவலி ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், இன்ஜின் என எல்லாத்தையும் மெதுவா அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு நிறைய டிரைவர்களுக்கு தெரியறதே இல்ல. இன்னைக்கு உங்க ஆட்டோமேட்டிக் காரை தினசரி கொன்னுகிட்டு இருக்கிற டிரைவர்கள் செய்யும் 7 தவறுகளை நாம பார்க்க போறோம். நீங்க இதுல ஒரே ஒரு தப்பு செஞ்சாலும் ₹1,00,000 ரிப்பேர் பில் பார்க்க வேண்டியிருக்கும். உங்க காரை காப்பாத்தி உங்க பணத்தை மிச்சப்படுத்த இந்த விஷயங்களை இப்பவே நிறுத்துங்க. 1. நிற்காமல் கியர் மாற்றுவது. இது ரொம்ப ரொம்ப பொதுவான தப்பு. நிறைய பேர் கார் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ரிவர்ஸ்ல இருந்து டிரைவுக்கோ இல்லன்னா டிரைவ்ல இருந்து ரிவர்ஸுக்கோ மாத்துவாங்க. இது டிரான்ஸ்மிஷனுக்குள்ள இருக்கிற கிளட்ச் மற்றும் கியர்கள் மேல திடீர்னு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். டிரான்ஸ்மிஷன் சீக்கிரமா தேஞ்சு பழுதாகிடும். எப்பவும் முழுசா நின்ன பிறகுதான் கியரை மாற்றணும். 2. திடீரென வேகம் எடுப்பது. நின்ன இடத்துல இருந்து சடார்னு ஆக்சிலரேட்டர் அழுத்துனா டிரான்ஸ்மிஷனுக்குள்ள இருக்கிற டார்க் கன்வெர்ட்டர் மற்றும் கிளட்சுகள் மேல பயங்கர அழுத்தம் விழும். எப்போதும் மென்மையா ஆக்சிலரேட் பண்ணுங்க. 3. பார்க்கிங் பிரேக் பயன்படுத்தாமல் இருப்பது. ஆட்டோமேட்டிக் கார்ல ஹேண்ட் பிரேக் எதுக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்க ஹேண்ட் பிரேக் போடாம பார்க் பண்ணும்போது காரோட மொத்த எடையும் டிரான்ஸ்மிஷனுக்குள்ள இருக்கிற பார்க்கிங் போல் என்ற ஒரு சின்ன மெட்டல் பின் மேல விழும். இது உள் சேதத்தை ஏற்படுத்தும். சரிவுல நிப்பாட்டும் போது நிச்சயம் ஹேண்ட் பிரேக் போடுங்க. 4. மலையில் டீயிலேயே ஓட்டுவது. சரிவுல கீழே இறங்கும்போது காரை டிரைவ் மோட்லயே வச்சிருந்தா பிரேக்கிங் அழுத்தத்தர டிரான்ஸ்மிஷன் தான் அதிகம் கையாளும். இதனால் டிரான்ஸ்மிஷன் அதிக சூடாகிடும். எல் அல்லது 2 கியர் மோடில் போடுங்க. இது இன்ஜின் கம்ப்ரஷனை பயன்படுத்தி வேகத்தை கட்டுப்படுத்தும். டிரான்ஸ்மிஷனை காப்பாற்றும். 5. டிரான்ஸ்மிஷன் ஆயிலை கவனிக்காமல் இருப்பது. இன்ஜின் ஆயில மாதிரி டிரான்ஸ்மிஷன் ஆயிலும் காலப்போக்குல பழுதடையும். பழைய ஆயில் அதோட உயவு திறனை இழந்து உராய்வை அதிகமாக்கி உள்ளிருக்கும் பாகங்களை சிதைக்கும். ஆயில் கருப்பாகவோ இல்லனா கருகின வாசனையோ வந்தா மாத்துறது நல்லது. 6. காரை தவறாக வார்ம் அப் செய்வது. காரை ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் சும்மா பீல போட்டு வார்ம் அப் பண்ணுவது பழசு. இப்போதைய நவீன கார்கள் மெதுவா ஓட்டுவதன் மூலம் தான் சீக்கிரம் வார்ம் அப் ஆகும். ஸ்டார்ட் பண்ணி 30 செகண்ட்ஸ்ல மெதுவா ஓட்ட ஆரம்பிங்க. 7. சிக்னலில் எண்ணுக்கு மாற்றுவது. ரெட் லைட்ல நிற்கும்போது நியூட்ரலுக்கு மாற்றதால பெட்ரோல் சேமிக்கப்படும்னு சிலர் நினைக்கிறாங்க. அது தவறு. இதனால் டிரான்ஸ்மிஷனுக்குள்ள ஆயில் ஓட்டம் தடைப்பட்டு மீண்டும் டீக்கு மாற்றும்போது தேவையற்ற தேய்மானம் ஏற்படும். சும்மா டீலையே நில்லுங்க. இந்த 6 முட்டாள்தனமான தவறுகளை நிறுத்தி உங்க காரை நீங்க பாதுகாக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க காரை அறிவாளியா ஓட்டுங்க, பாதுகாப்பா ஓட்டுங்க.